எல்லாருக்கும் வணக்கங்க. இது இப்போ நாளைக்கு செய்யறதுக்காக நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த தக்காளி காய் பாருங்கள். இது பூராவே காயாக பறிச்சுட்டு வந்தேன் கூட்டு பண்ணுறதுக்காக. இதில் ஒரு சில இதெல்லாம் பாருங்கள் பூச்சி இருக்கும், அதனால் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கோம். ஒரு சில இதெல்லாம் இதில் பூச்சி இருக்குது, அதை ஒதுக்கி வச்சுருக்கோம். தனியாக பறிச்சுட்டு வந்த தக்காளி தனியாக இருக்குது. இந்த பாருங்கள் எல்லாமே இது தனியாக இருக்குது. இன்னொரு ஃபுல்லாக ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ தக்காளி பறித்தோங்க. இதுலேயும் இருக்குது தக்காளி காய். ஃபுல்லாக இந்த காய் யூஸ் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு தக்காளி கூட்டு செய்கிறோம். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்ணுறேன். இது எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது. எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாளைக்கு பண்ணித்தரேன் பாருங்கள். தஞ்சாவூரில் செய்வாங்க. இது எல்லாம் நம்ம தஞ்சாவூர் சைடில் இதை ஒரு கூட்டாக பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே இந்த வேறு எந்த புளிப்பும் போடாமல் இந்த தக்காளியிலே இருக்கிற புளிப்பை வச்சு செய்கிற கூட்டு இது. நாளைக்கு செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாங்க. ஏன்னா இதே எங்களுக்கே இந்த மாதிரி நாங்களே விளைவிக்கிறதுனால இந்த காயாக கிடச்சி அதை பண்ணுறோம். இல்லைன்னா அவங்க ஸ்ப்ரே அடித்து உங்களுக்கு பழமாக ஆக்கிடுவாங்க. ஸோ இதை காயாகவே எடுத்துகிட்டு உங்களுக்கு பண்ணித்தரணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறோம். முடிஞ்சதுன்னா பயன்படுத்திங்க. நன்றி.